சகோதரர் நசீர் அகமது அவர்கள் ஒரு நல்ல பயனுள்ள கேள்வி கேட்டிருக்கிறாங்க. என்ன கேள்வின்னா, இப்ப ஜகாத் என்று இஸ்லாத்துல ஒரு கடமை இருக்குது. செல்வந்தர்கள்ட்ட கம்பல்சரியா இஸ்லாமிய கவர்மெண்டா இருந்தா வசூலிக்கும். கவர்மெண்ட் இல்லைன்னா அறிவுரை மூலமா நம்ம வசூலிக்க வேண்டியதுதான். அப்ப அந்த மாதிரி வசூலிக்கப்படுற ஒரு தொகையை இல்லாதவங்களுக்கு கடனா கொடுத்து, வட்டி இல்லாத கடனாக கொடுத்து அதை வசூல் பண்ணிக்கிறதுக்கு நமக்கு அனுமதி இருக்கிறதா என்பது ஒரு நல்ல கேள்வி. இந்த கேள்வி கேட்கிறதோட நான் அப்படி செஞ்சு கொண்டிருக்கிறார்கள். நம்ம சமுதாயத்தில் வட்டி இல்லா கடன் என்பதை ஆரம்பித்து இந்த மாதிரி ஜக்காத்தை வசூல் பண்ணி இல்லாதவங்களுக்கு என்ன செய்யறாங்க, கடனாக கொடுத்து வசூல் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். இது கூடுமான்னு கேட்டா, திருமறை குர்ஆன்ல ஜக்காத் என்பதை வசூலிக்கிறது மட்டும் நமக்கு சொல்லப்படல. அதை யாருக்கு கொடுக்கணும், எதுக்கு கொடுக்கணும்னு சொல்லப்படுது. வாங்குற வழி மட்டும் சொல்லப்படலைங்க, கொடுக்கிறதும் சொல்லப்பட்டிருக்கு. அதுல ஏழை கொடுங்க, இல்லாதவனுக்கு கொடுங்க, அடிமையை விடுதலை செய்யறது கொடுங்க, அது மாதிரி திக்கற்றவர்கள் கொடுங்க, அது மாதிரி அடிமைகளை விடுதலை செய்யறதுக்காக கொடுங்க, முஸ்லிம் அல்லாதவர்கள் நல்லிணக்கத்தோடு இருக்கக்கூடிய மக்களுக்கு என்ன செய்யுங்க, அவங்களுக்கு கொடுங்க, இஸ்லாமிய அரசுல ராணுவம் இருந்துச்சுன்னு சொன்னா அவங்களுக்கு அதை நீங்க அதுல இருந்து கொடுங்க. அப்படி எல்லாம் குர்ஆன்ல வசூலிக்கிற மக்களுக்கு கூட அதுல இருந்து ஒரு பங்கு கொடுங்க என்றெல்லாம் குர்ஆன் சொல்லுகிறது. அதுல ஒரு 8 வகையா செலவழிக்கலாம் சொல்லக்கூடிய குர்ஆன் 9வது அத்தியாயம் 60வது வசனம். குர்ஆன்ல 9வது அத்தியாயம் 60வது வசனத்தில் எடுத்தீங்கன்னா இந்த விஷயத்தை நீங்க பார்க்கலாம். எந்த விஷயம்? ஜகாத் என்பதை 8 வகையில தான் செலவழிக்கணும். அந்த 8 வகையில ஒரு வகை என்ன என்று கேட்டால், ஒல் காரிமீன, கடன்பட்டவர்களுக்காக நீங்கள் ஜகாத்து கொடுங்க அப்படின்னு குர்ஆன் சொல்லுது. அதாவது நான் ஒரு ஆள்கிட்ட கடன் வாங்கியிருக்கிறேன், அதை கொடுக்க ஏறல. இப்ப வாழ்க்கை கரெக்டா ஓடிட்டு இருக்கு. அதாவது இப்போ எனக்கு எந்த கஷ்டமும் இல்ல, நான் சம்பாதிக்கிறேன், நான் செலவழிக்கிறேன், யார்த்தையும் கடன் வாங்காம ஓடிக்கிட்டு இருக்குது. ஏதோ ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கடனை வாங்கணும், நீ கொடுக்க முடியல, அந்த கடன் என் தலையில் அப்படி இருந்து கொண்டே இருக்குது. இதை நான் ஜகாத்துல இருந்து எனக்கு நான் கேட்டு வாங்கி அந்த கடனாளியை நம்ம மொத்தம் இறந்து போயிடக்கூடாது, இந்த கடனை எப்படியாவது தீர்த்துருங்க அப்படின்னு சொல்லி ஒரு பட்ட கடனுக்காக வேண்டி அந்த ஜகாத்தை கொடுக்கலாம். இது குர்ஆன் சொல்லுது. அப்ப கடன்பட்டவர்களுடைய கடனை நீக்கிறதுக்கு ஜகாத்து கொடுக்க சொல்லும் பொழுது, நீங்க ஜகாத்தை கடனா கொடுத்தா என்ன ஏற்கமான தத்துவம் இல்லையாது. ஜகாத்துங்கிறது சும்மா கொடுக்கணும். அவன் ஏற்கனவே கடன் பட்டிருந்தா கூட நீக்கிறதுக்கு இந்த பணத்தை யூஸ் பண்ணணும் போது நீங்க என்ன பண்றீங்கன்னா உங்களுக்கு கடனாளி ஆக்க பாக்குறீங்க. அவனுக்கு சொந்தமான பணத்தை அவனுக்கு கொடுத்துட்டு பைத்துல் மால் வசூல் பண்றீங்க. அவன் கஷ்டப்படுறவனை ஏழைக்கு கொடுக்குறீங்க. ஏழைக்கு இஸ்லாம் எப்படி கொடுக்க சொல்லுது? ஜகாத்து பணத்தை எப்படி கொடுக்க சொல்லுது? சும்மா கொடுக்க சொல்லுது. ஜகாத்து பணத்தை சும்மாதான் கொடுக்க சொல்லுதே தவிர திரும்பி கலெக்ட் பண்றாத நீங்கள முதலாளி இருக்கு, அவனுக்கு சொந்தமானது அவனுக்கு கொடுக்குறீங்க. வாங்கி கொடுக்கிற வேலை நீங்க செய்ய முடியும். அப்ப ஜகாத்து என்பதை அவன் அப்படியே வச்சுக்கிறோமே, ஜகாத்து பணத்தை கடனா கொடுத்துட்டீங்க. இப்ப கடனாளிக்கு நீங்க ஜகாத்து தள்ளுபடி பண்ற கடமை அடுத்து வரணும். அதுக்கு என்ன செய்வீங்க? உங்களுக்கு கடனாளியா இருக்கிறான், நீங்க தள்ளுபடி பண்ணி ஆகணும். அதனால ஜகாத்தை கடன் கொடுக்கறது உங்களுக்கு ரைட்டே கிடையாது. வசூல் பண்ணிக்கிட்டு நாங்க கடனா தர்றோம், பைத்துல் மால் ஒண்ணு உண்டாக்குங்க, ஜகாத் அல்லாத ஒரு நன்கொடைகளையும் திரட்டுங்க, அதை கடனை கொடுங்க. ஜகாத்துன்னு மார்க்க கடமையாக்கி இருக்கு பாருங்க, அந்த 2%, அதுல இருந்து நீங்க இந்த விளையாட்டுல பண்ணக்கூடாது. நீங்க வட்டி இல்லா கடன் கொடுக்க நீங்க விரும்பினீர்களே ஆனால் ஜகாத் இல்லாத வகையில செல்வந்தர்கள்ட்ட ஏழைகள் கஷ்டப்படுறாங்க, ஒரு சின்ன தேவைக்கும் போன்று அடகு வச்சுட்டு அவங்கள ஏமாத்தி போடுறாங்க, அந்த பொருளை மூழ்கி போயிடுது, இது பெரிய சுரண்டலா இருக்கு, ஏழைகள் நடுத்தருக்கு வந்துடுறாங்க, அவங்களுக்கு வட்டி இல்லாம கடன் கொடுப்போம், நீங்க ஏதாவது ஒரு தொகை தர்றீங்களா அந்த வகைக்கு அப்படின்னு சொல்லி நன்கொடைய கேளுங்க, அல்லது அந்த மாதிரி அவங்ககிட்ட கடனா வாங்குங்க. அதை போட்டு நீங்க கடன் கொடுத்துக்கணுமே தவிர ஜகாத்துன்னு வசூல் பண்ற தனி கணக்கு வைத்து அதை விநியோகிச்சு முடிச்சிடணும். அதை நீங்க ரொட்டேஷன் பண்றதுலாம் உங்களுக்கு அனுமதி கிடையாது. அது வியாபாரத்தில் போட்டு சில பேர் அப்படிலாம் பண்றாங்க, பைத்துல் மால் வச்சுக்கிறாங்க, ஜகாத்துன்னு வசூல் பண்றாங்க, அதை ஒரு தொழில போட்டு லாபத்தை செலவு பண்ணுவாங்களாம். அது யாரு உங்களுக்கு அந்த அதிகாரம் தந்தது? நீங்க தொழில் பண்ணி லாபம் நஷ்டப்பட்டா என்ன செய்வீங்க? சில ஊர்ல அப்படிலாம் நடந்து கொண்டிருக்கிறது. ஜகாத்தை வசூல் பண்றோண்டு ஒரு குழு அமைக்கிறது, அவங்க வசூல் பண்ணிக்கிட்டு ஒரு 10 லட்சம் ரூபாய் அதிகமான தொகை வந்துடும், ஒவ்வொரு தொழில கொண்டே போடுவாங்க, அதுல வர லாபத்தை செலவழிப்பாங்களாம். அது உங்க சொந்த தொழில் எப்படி பண்ணுங்க, சொந்த பண்றது எப்படி பண்ணுங்க. அல்லாவுக்கு சொந்தமான, ஏழைக்கு சொந்தமானது. ஏழைகளுக்கு சொந்தமான அந்த பணத்தை போட்டு நீங்க வியாபாரம் பண்றதுக்கோ வியாபாரத்தில் நஷ்டம் ஏற்படுத்துவதற்கோ உங்களுக்கு அதிகாரம் கிடையாது.
அதனால பைத்துல் மால் என்பதுல ரெண்டு வகையான நிதிகள் இருக்கலாம். ஒன்னு ஜக்காத் என்பது, அந்த ஜக்காத் என்பது அந்த வகைக்கு மட்டும்தான் செலவழிக்கணும். ஜக்காத் இல்லாத பிற இனங்கள்ல வர நன்கொடைகள், எக்ஸ்ட்ரா வரக்கூடிய அது மாதிரியான விஷயங்கள்லாம் இருந்தா அது நீங்க கடனா கொடுங்க, செய்யுங்க, அதெல்லாம் மார்க்கத்தை நன்மை. கண்டிப்பா ஜக்காத்து பணத்தை நீங்க கடனா கொடுத்து வாங்குவது என்பது மார்க்கப்படி குற்றம். ஜக்காத்துல இருந்து கடன் கொடுக்க கூடாது. கடனாளியுடைய கடனையும் தள்ளுபடி தான் செய்யணுமே தவிர அப்படியே கடனா கொடுத்துட்டா கூட அவன் கடனாளி ஆயிட்டான். இப்ப உங்களுக்கு கடன் தள்ளுபடி பண்ணாதான் உங்க கடமை அடுத்த கடமை உங்களுக்கு வந்துடும். அதனால 960 வசனத்தை சிந்திச்சு பாத்தீங்கன்னா இந்த வழிமுறை யார் செஞ்சாலும் தப்பு, அல்லாஹ்விடத்துல குற்றம். நல்லது செய்ய போய் நம்ம மேலேயே சேத்த வாரி பூசிக்கிறது, குளிக்க போய் சேற்றை பூசிக்கொண்ட கதை ஆயிரும். அல்லாஹ் காப்பாற்றணும்.